ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இந்த வீடியோவில் ஸ்ப்ரே கன்னை எவ்வாறு திருத்துவது என்று சொல்லி முழுமையாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ப்ரே கண்ணுக்குரிய வேக்யூம் பம்ப். இந்த பம்பில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தால் சுவிட்சை ஆன் பண்ணும்போது வேலை செய்யதில்லை, சுவிட்ச் தான் பழுது. அதை நாங்கள் எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல கிளிப்பை கழட்டிக்கொள்வோம். கவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் ஸ்க்ரூக்களை நாங்கள் கழட்டிக்கொள்வோம். இந்த சைட்டில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் நாங்கள் கழட்டுவதன் மூலம் இந்த கவரை நாங்கள் பிரித்தெடுக்கலாம். அதற்காக நாங்கள் முதல்ல அதை பொருத்தி இருக்கும் ஸ்க்ரூவை இதே போல் கழட்டி எடுத்துக்கொள்வோம். கவரை பொருத்தியிருக்கும் எல்லா ஸ்க்ரூகளையும் நாங்கள் கழட்டி எடுத்தாச்சு. இப்போது கவரை நாங்கள் ஓப்பன் செய்து பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மோட்டர் இருக்கின்றது. மோட்டர் நன்றாக இருக்கின்றது, சுவிட்ச் தான் பழுது. அந்த சுவிட்சை நாங்கள் எவ்வாறு மாற்றுவதுன்னு சொல்லி பார்ப்போம். மல்டிமீட்டரை பயன்படுத்தி நாங்கள் சுவிட்சை பரிசோதித்து பார்ப்போம். சுவிட்சை நாங்கள் ஆன் ஆஃப் செய்யும் போதே தெரிகின்றது சுவிட்ச் நன்றாக வேலை செய்யவில்லை. முதல்ல நாங்கள் சுவிட்சுடன் இணைக்கப்பட்டிருக்கும் வயரை அகற்றிக்கொள்வோம். வயரிலிருந்து கழட்டிய சுவிட்சை நாங்கள் தனியாக எடுத்துக்கின்றோம். இந்த சுவிட்சை நாங்கள் மல்டிமீட்டரை வைத்து பரிசோதித்து பார்ப்போம். சுவிட்சின் ஒரு பக்கம் வேலை செய்யலை, மற்ற பக்கம் ஆன் ஆஃப் செய்யும்போது வேலை செய்கின்றது. நாங்கள் பழைய சுவிட்சுக்கு பதிலாக ஒரு புதிய சுவிட்சை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். இந்த சுவிட்சை எவ்வாறு இணைப்பதென்று சொல்லி முழுமையாக பார்ப்போம். சுவிட்சை நாங்கள் ஒரு முறை மல்டிமீட்டரை வைத்து பரிசோதித்து பார்ப்போம், சுவிட்ச் நல்ல நிலையில் இருக்கின்றதா என்று சொல்லி. மல்டிமீட்டரை வைத்து பரிசோதித்ததில் சுவிட்ச் நன்றாக இருக்கின்றது. இந்த சுவிட்சுக்கு எவ்வாறு வயர் கனெக்ஷனை வழங்குவதுன்னு சொல்லி பார்ப்போம். சுவிட்சில் நாங்கள் ஏசி பவருடைய வயரை முதலில் இணைத்துக்கொள்வோம். ப்ரௌன் கலர் வயர் பேஸ் வயர், நீல கலர் வயர் நியூட்ரல் வயர். இந்த இரண்டு வயரையும் நாங்கள் சுவிட்சில் இணைத்தாச்சு. இப்போது மோட்டரில் இருந்து வரும் இரண்டு வயரையும் அதே போல் இணைத்துக்கொள்வோம்.
அந்த சுவிட்சை நாங்கள் கவருடன் இணைத்துக்கொள்வோம். சுவிட்சை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கவரையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போது பவரை ஆன் செய்ததும் ரெட் லைட் வேலை செய்கின்றது. மிஷின் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.